ஹாய், ஐ ஹோப் எல்லாருமே நல்லா இருக்கீங்க. இன்னைக்கு என்ன டாபிக் எடுத்து வந்திருக்கேன்னா, நிறைய பேர் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, கலருக்கு கூட என்ன போடுவாங்கன்னா, பிளாண்டர்ஸ் போடுவாங்க. ஸோ அந்த கலர் அண்ட் பிளாண்டர் 2 ஒண்ணா போடக்கூடாது. அப்படி பண்ணீங்கன்னா, கரெக்டான கலர்ஸ் வராது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, பிளாண்டர்ஸ் தனியா பண்ணணும், கலர்ஸ் தனியா பண்ணணும். நிறைய பேர் பிளாண்டர் கூட கலர் கூட என்ன பண்றாங்கன்னா, பிளாண்டர் மிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஏன் அந்த மாதிரி மிக்ஸ் பண்றாங்கன்னா, அவங்க என்ன யோசிக்கிறாங்க, நான் கலருக்கு ஒரு பிளாண்டர் யூஸ் பண்ணேன்னா எனக்கு நல்லா லிஃப்டிங் கிடைக்கும், கலர்ஸ் நல்லா கிடைக்கும். பட் அந்த மாதிரி வராது. சம்டைம் அந்த கலர்ஸ் உங்களுக்கு வந்துடும், பட் அது லாங் லாஸ்டிங் இருக்காது. அந்த ட்ரூ டூ டோன் அந்த ஹேர்ல இருக்காது. அந்த ஹேர் டச் பண்ணிங்கன்னு ரொம்ப உங்களுக்கு ரஃபா இருக்கும். ஸோ என்ன நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, அந்த கலர் கூட பிளாண்டர் ப்ளீஸ் மிக்ஸ் பண்ணாதீங்க. ஓகே, அப்படி பண்ண என்ன ஆகுது, அந்த ஹேருக்குள்ள என்ன ஆகுது எல்லாருக்குமே தெரியும். உங்களுக்கு நம்ம பிளாண்டர் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? தட் மீன்ஸ் பிளாண்டர், ப்ரீ லைட்னிங், நிறைய பேர் ப்ளீச் கூட சொல்லுவீங்க. நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? அந்த ஹேர்ல இருக்கிற ஆர்டிஃபிஷியல் கலர் ஒரு நேச்சுரல் கலர் டிசால்வ் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் சேம் என்ன பண்றீங்க, ஒரு கலர்ஸ் எடுக்கிறீங்க, லைட்டா பிளாண்டர் அதில் மிக்ஸ் பண்றீங்க. அப்போ என்ன ஆகுது, ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் அந்த ஹேருக்குள்ளே திரும்பி டிசால்வ் ஆயிரும். அப்போ கரெக்டான கலர்ஸ் வந்துருமா? வராது. எக்ஸாம்பிள் யோசிச்சு பாருங்க, என்னோட ஹேர்ல ரெட் கலர் பண்ணும், நல்லா லிஃப்டிங் ஆக மாட்டேங்குதுன்னு நீங்க என்ன பண்றீங்க, ஒரு ரெட் கலர்ஸ் எடுக்கிறீங்க, லைட்டா பிளாண்டர் போடுறீங்க. அப்ப பிளாண்டர் என்ன வேலை செய்யும், இங்க இருக்கிற அந்த கலர்ஸ் விச் இஸ் ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் அதை டிசால்வ் ஆகும். அப்ப என்னோட ஹேர்ல கரெக்டான ரெட் கலர்ஸ் வராது. ஸோ நெக்ஸ்ட் டைம் ப்ளீஸ் பண்ணாதீங்க. நிறைய பேர் பண்றாங்க அந்த மாதிரி. நீங்க அதை பண்ணலன்னா ஐ அப்ரிஷியேட் யூ. ஸோ அதை அகைன் பண்ணாதீங்க, which is not good for hair. நீங்க நல்லா எக்ஸ்பர்ட் இருக்கீங்க. if you are a professional hair stylist, please avoid using blonder with color. blonder தனியா பண்ணுங்க, கலர் தனியா பண்ணுங்க. that's the best idea. Thank you.